ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்ணுவாசல் சேனலில் பிரண்டை ஊறுகாய் அரைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பிரண்டையை அவிச்சு எடுத்து நார் எடுத்துட்டு அப்புறமா தான் துவையில் அரைக்கணும். பிரண்டை வெந்துடுது, எடுத்து உரிக்க வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பிரண்டை துவையல் போட்டுருக்கேன். அது பிரண்டையை அழிக்காமல் பச்சை பிரண்டையை கையில் எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா அது அரிக்கும், அதனால் எண்ணெய் தடவிக்கணும். நம்ம இப்படி நார் எடுத்தோம். இப்போ அப்படி கிடையாது, அவிச்சிட்டேன். அதிகம் எண்ணெய் செல்லாது. இதுக்கு எண்ணெய் தடவிக்கணும், நார் எடுக்க தேவையில்ல. இது கையை அரிக்காது. இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம துவையில் அரைக்க வேண்டியது தான். அப்புறமா தாலிக்குள்ளே தான் எண்ணெயில் வதக்கணும். இதுக்கு எண்ணெய் அதிகம் செல்லாது. அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிரண்டையை வதக்கணும், அப்புறம் அரைச்சிட்டு மறுபடியும் எண்ணெயிலேயே அந்த துவையில் வதக்கணும். இப்போ தாளித்து தான் வதக்க போகிறோம். இப்படி இருந்தாக்கா அவிச்சிட்டு எடுத்தோம்னா கையை அரிக்காது. கத்தி வச்சுலாம் உருக்கிப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல. இப்படி கையாலே எடுத்துடணும். அவிச்சிட்டாங்க. மிளகாயை வறுத்து வச்சுக்கோங்க. இங்கே வதக்கலாம். இங்கே கூட பூண்டை சேர்த்து வதக்கிறோம். பெருங்காயத்தூள், போட்டுக்கிறேன் தேவையான புளி.
ஊறுகாய் தாளித்து நல்லா எண்ணெயிலே வதங்கிடுது, ரெடி ஆகிடுது. சூடு ஆறுனதும் ஜாடியில் எடுத்து போட்டு வச்சுக்க வேண்டியது தான். எடுத்து போட்டு வச்சு தினம் சாப்பிடக்குள்ள எடுத்து சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, பழையதுக்கு, கூழுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இந்த பிரண்டை ஊறுகாய். போன தடவை வீடியோவில் செஞ்சது அது எப்படி செஞ்சுக்கணும் பாருங்கள். அந்த வீடியோவில் இது எப்படி செஞ்சுக்கணும் வீடியோவில் பாருங்கள். பார்த்து நீங்களும் செய்யுங்க. நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க.